வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். இன்றைக்கி முள்ளங்கி குழம்பு தான் செய்ய போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளங்கி குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அது கூடயே சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூட ஒரு 15 பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இது கூட ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். தக்காளி ரொம்ப மசிஞ்சு வரணும்னு அவசியம் இல்லை. தக்காளி சாஃப்டான போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அந்த ஸ்டேஜில். இப்போ தக்காளி வதங்கி வந்துருச்சு. இப்போ அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போயிடும் இந்த சூட்லேயே. இப்போ இதைய ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே வானலியில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அது கூட கடுகு சேர்த்து பொரிய விட்டுறலாம். அது கூட சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட ஒரு முள்ளங்கியை, பெரிய சைஸ் முள்ளங்கியை ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினா தான் முள்ளங்கியோட அந்த வாசம் போகும். இப்போ முள்ளங்கி வதங்கிருச்சு. அது கூட அரைச்சி வச்சுருந்த இந்த வெங்காயம், தக்காளி விழுதை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். முள்ளங்கி நல்லா வெந்து வர வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு மூடி தேங்காய், அது கூட அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சி அந்த முள்ளங்கி வெந்ததும் சேர்த்துக்கலாம். தேங்காயை ரொம்ப முன்னாடியே சேர்த்துடக்கூடாது. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போது தேங்காயை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதி வர வரைக்கும் மூடி வச்சுருவோம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான முள்ளங்கி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நன்றி.